எதற்குமே விடை தெரியாம பரீட்சையை எதிர்கொள்வது மாதிரி இருக்கிறது இந்த வாழ்க்கை. இல்லாம போன பிறகுதான் அருமை புரியும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு என்னை தேடி வந்து விடக்கூடாது என்பதுதான் என் கோரிக்கை. ஒரு நாள் காலம் எல்லாவற்றையும் எனக்கு சரி செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் யார் என்று என் மனச்சாட்சிக்கு நான் நிரூபித்து விட்டேன். கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையால் எனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் சொல்கிறேன், பரவாயில்லை என்று. இனி என்னால் சமாளிக்க முடியாது. யாரையும் நம்பக்கூடாது என்பதை தவிர இந்த வாழ்க்கை எனக்கு எதையுமே சொல்லித்தரவில்லை. என்னிடம் நெருக்கம் குறைந்த பிறகு என்னை பற்றி இன்னொருவரோடு பேசுவதுதான் இந்த போலி உறவு. நியாயம் இருந்தால் தாராளமாய் வாதிடலாம். நான் காதை திறந்துதான் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னை சிறைப்பிடித்து வைத்திருக்க அனுமதி இல்லை. என் இதயம் கல்லாய் மறைத்து விட்டது, எனக்கு தெரியும். அதற்காக அப்படியே வாய் மூடி கொண்டிருப்பதற்கு அது கல்லில் வடிக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும். தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் என்னை பயன்படுத்துவோரிடமிருந்து விலகி இருப்பது ஒருபோதும் தவறான முடிவாக இருக்காது. என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக என் தனித்துவத்தையும் இயல்பையும் என்னால் விளக்க முடியாது. திருப்திப்படுத்துவதற்கும் திருத்துவதற்கும் நான் படைக்கப்படவில்லை. என் ஏமாற்றத்தை வெளியே சொல்ல நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் இவ்வளவு காலம் நான் கூட இருந்ததற்கு எனக்கு நானே செருப்பால் அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. என்னிடத்தில் இருந்து யோசிக்காதவர்களும் என் பக்கம் இருந்து பார்க்காதவர்களும் என்னை விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள். இதுவும் கடந்து போகும் என்று என்னால் இனியும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. நான் கடந்து போகிறேன். இது நிராகரிப்பல்ல. நான் இனி அசிங்கப்படக்கூடாது என்பதற்காக நான் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு. ஒரு நாள் என் நிலை உயர்வாக தெரியும் போது தாழ்ந்து போய்விடுவீர்கள். அது யாராக இருந்தாலும். நன்றி, வணக்கம்.